வணக்கம் தோழர்களே. 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி வேழக்கிழமை காலை 7:15 மணி கொடைக்கானலிருந்து தாண்டிக்குடியில் வீற்றிருக்கிற முருகப்பெருமானை தரிசிக்க ஒரு நடைப்பயணம். மணி 7:00 மூஞ்சிக்கல்லில் இருக்கிற மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்து தெய்வத்தை பார்த்துட்டு நம்ம பயணம் தொடருது. மணி 7:48 கார்மேல்புரத்துக்கு வந்தாச்சு. கார்மேல்புரத்தில் இருக்கிற மிராக்குலஸ் இன்ஃபேண்ட் ஜீசஸ் சர்ச், இங்கே ப்ரேயர் நடந்துகிட்ருக்குது. அங்கேயும் போயிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நம்ம பயணம் இனிதே தொடங்குது. நீங்கள் மேலே பார்க்குற இந்த கிராமங்கள் எல்லாம் செண்பகனூர், பிரகாசபுரம் அந்த மாதிரி. இது கூலிகாட் ரோட்டில் போயிட்டு இந்த ரோடு வந்து இணைஞ்சிரும். இது இன்ஃபேண்ட் ஜீசஸ் ஆலயம். கார்மேல்புரம் குருசடிக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் அந்த குருசடி. இந்த குருசடிக்கு ஒரு வரலாறு இருக்குது. 2016ஆம் ஆண்டு மண் சுமந்து கொண்டு வந்த ஒரு மனிதருடைய கண்களுக்கு ஒரு வெளிநாட்டு பெண்மணியோட தோற்றத்தில் இருக்கிற ஒரு அன்னை குழந்தையோட காட்சி அளித்தார். ஒரு வருடம் கழித்து இதே சாலை வழியாக நடந்து சென்ற இன்னொரு மனிதருக்கும் அந்த அன்னை காட்சி அளித்தார். அந்த அன்னை காலில் செருப்பில்லை, நல்ல பிரகாசமான முறத்தோட ஒரு குழந்தையை வச்சுருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய குருசடிகள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். எளிய மனிதர்களுக்கு இறைவன் காட்சி அளித்த இடங்களை இன்றைக்கி குருசடியாக வச்சு மக்கள் வணங்கிக்கிட்டு வராங்க. குருசடியில் மனதார வேண்டிக்கிட்டு நம்ம பயணம் இனிதே தொடங்குது. கொடைக்கானலோட வீடுகள் நிறைந்த குடியிருப்பு பகுதிகளை கடந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இணைய போகிறது காட் ரோடு, செண்பகனூரில் இருக்கிற காட் ரோடு. ஸோ இந்த காட் ரோடு நேராக ஒரே ரோடு தான். நேராக உங்களுக்கு கெங்குவார்பட்டி வழியாக வத்தலகுண்டு இல்லை தேனியை இணைக்கிற சாலை. இதிலிருந்து நம்ம நேராக பண்ணைக்காடு போக வேண்டிதான். மணி 8:15 ஆகுது. கொடைக்கானலோட டோல்கேட் வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு. சில்வர் கேஸ்கல். டைகர் ஷோலையை ரீச் பண்ணியாச்சு. டைகர் ஷோலா ஒரு காலத்தில் புலிகள் வாழ்ந்த சோலைக்காடு. மூடு பனியை கரைத்து நீர்த்துளிகளாக்கி அற்புதமான நீர்வீழ்ச்சிகளையும் நீர் ஓடைகளையும் உண்டாக்கும் சோலைக்காடு. பழனிமலை தொடரில் உயிர்கள் உருவாக, உயிர்கள் ஒத்துப்போய் வாழ காரணமாக இருந்த மிக முக்கியமான ஒரு நிலப்பரப்பு இந்த சோலைக்காடு. சூரிய ஒளி உட்புக முடியாத அடர்ந்த மரங்கள் நிறைந்த இந்த சோலைக்காடு ஒரு மலைச்சரிவில் நீரோட்டம், நீர்வீழ்ச்சி இல்லை ஒரு நீர்நிலை இருக்கிற பகுதியில், நீர்நிலையோட 2 புறத்திலும் அடர்ந்த மரங்களோட கட்டமைக்கப்பட்டுள்ள சோலைக்காடு. இதுதான் பெருமாள் மலை. இங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பெருமாள் மலையோட எல்லைக்கு வந்தாச்சு. பெருமாள் மலையோட எல்லை காளி அம்மன் நல்லபடியாக கும்பிட்டு பயணத்தை தொடரும். பெருமாள் மலை பழனி பிரிவுக்கு வந்தாச்சு. இந்த ரோடு எடுத்தால் பழனிக்கு போகலாம். இந்த ரோடு எடுத்தால் கெங்குவார்பட்டி, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி போகலாம். ஸோ டைரெக்டாக போகிற இந்த ரோடு கொடைக்கானல். நம்ம இப்போ தாண்டிக்குடி நோக்கி போகலாம். பெருமாள் மலை புனித தோமா ஆலயம்.
பெருமாள் மலை அடுக்கம் பிரிவுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வந்து காட் ரோடு, நேராக வத்தலகுண்டு போய் சேரும். இதிலேருந்து இந்த செக் போஸ்ட்லேருந்து ரைட் எடுத்தால் அடுக்கம்னு ஒரு அழகான கிராமம், ஒரு 15 கிலோமீட்டரில் வரும். அங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டரில் கும்பக்கரை அருவி, பெரிய குளம், தேனி போகலாம். இந்த பூமி உருவானதிலிருந்து இருக்கிற அதிபழமை வாய்ந்த தொன்மைன்றதுக்கு விளக்கமாக இந்த பாறைகளை சொல்லலாம். பூமி உருவானதிலிருந்து இந்த உலகத்தில் நிலச்சி இருக்கிற அதிபழமை வாய்ந்த ஒரு நிலப்பரப்பில் தான் நாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறோம். பெருமாள் மலையிலிருந்து வனத்து சின்னப்பர் குருசடிக்கு வந்தாச்சு. இங்கே காலநிலை கொஞ்சமாக மாறும், மழை இருக்குது. இங்கே தொடர்ந்து நடப்போம். சோலைக்காடுகள்லேருந்து வெளியில் வந்தாச்சு. மணி 10:45. இப்போ தான் நம்ம வெளிச்சத்தை பார்க்குறோம். இதுதான் உண்மையான சோலைக்காடு. காலை 11 மணி. மயிலாடும் பாறை வந்தாச்சு. மயிலாடும் பாறை. மச்சூர் வந்தாச்சு. பலாப்பழங்களின் தாய் வீடுன்னு சொல்லுவோம் மச்சூர். மணி 12:10 ஆச்சு. பனிக்கரை கிராமத்தில் இருக்கிறோம். கொடைக்கானலோட பூர்வீக கிராமங்களில் பனிக்கரையும் ஒன்று. இன்னமும் கூட இங்கே கொடைக்கானலோட மூத்த குடிகள், ஆதிக்குடிகள் வசிக்கிறாங்க. அவங்களுடைய குலதெய்வமான முனீஸ்வரன் ஆலயம் தான் இது. ஸோ பாண்டிச்சேரியில் எங்கள் ஊர் பக்கம் சேக்ரட் க்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, கோயில் காடுகள். அங்கே ஐயனார் இருப்பார். அந்த மாதிரி இந்த மக்கள் இந்த முனீஸ்வரன் தெய்வத்தை வழிபடுறாங்க. தெய்வத்தை வழிபட்டாச்சு. வாங்க தொடர்ந்து நடக்கலாம். மணி 12:40. கடம்பன் ரேவு வந்தாச்சு. உச்சி வெயில் கொளுத்த ஆரம்பிக்குது. நல்ல அழகான ரோடு. வடகரப்பாறை வந்தாச்சு. இதுதான் கொடைக்கானல் ரேஞ்ச் முடிகிற இடம். ஒரு சின்ன அழகான கிராமம் இது, வடகரப்பாறை. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பாறையில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமம் வடகரப்பாறை. மணி 12:50. மூளையாறு வந்தாச்சு. கால் ரொம்ப சோர்ந்து போச்சு, வலியும் அதிகமாகிடுச்சு. பார்க்கலாம். அவனின்றி ஓரணுவும் இல்லை. கால் சோர்ந்துடுச்சுன்னு சொல்லும்போதே முருகன் நமக்கு காட்சி அளிச்சிட்டாரு. கால் சோர்ந்துடுச்சுன்னு சொல்லிச்சு ஒரு டேர்னிங் திரும்பும்போது பாலமுருகன் திருக்கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம். அற்புதமான மூளையாறு கிராமத்தில் கொஞ்சம் கால் நினச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு நம்ம பயணத்தை திரும்பவும் தொடரலாம். கடவுளே.
கால் நல்லா எரியுது. மூளையாறு அருள்மிகு குழந்தை பாலமுருகன் ஐயாவை பார்த்த சந்தோஷத்தில் உற்சாகத்தோடு நம்ம பயணத்தை தொடருவோம். பண்ணைக்காடு பிரிவு வந்துடுச்சு. பண்ணைக்காடு நம்மளை நல்லா சோதிக்குது. நல்ல ஏற்றம். இது மோடி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பண்ணைக்காடு கிராமம். ஏதோ தூரத்தில் கொஞ்சம் வீடுகள் தெரியுது. இன்னும் நிறைய நடக்கணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மணி 2:10. பண்ணைக்காடு கிராமத்தோட நுழைவு வாயிலுக்கு வந்தாச்சு. பண்ணைக்காடு முழுவதுமே நிறைய கோயில்கள் இருக்கும். இது வெங்கடேச பெருமாளுடைய கோயில். நிறைய அழகான அந்த காலத்து வீடுகள் இருக்கும் பண்ணைக்காட்டில். அருள்மிகு தேவி வீரம்மாள் திருக்கோயில்னு பண்ணைக்காட்டில் இன்னொரு கோயில். பண்ணைக்காட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ராமர் கோயில். ஊரல் பட்டி வந்தாச்சு. டெட் ஸ்லோ ஆகிட்டேன். முடியாதுன்னு கைவிடுறதை விட பொறுமையாக முயற்சி பண்ணலாம். பொறுமையாக நடந்துட்டுருக்கிறேன். ரொம்ப அழகான பழங்காலத்து வீடுங்க. மணி கரெக்டாக 3. தாண்டிக்குடி 8 கிலோமீட்டரு. பண்ணைக்குடி கிராம எல்லையில் இருக்கிற அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில். முருகா கூட வாப்பா. முடியல. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையறை தாக்க, பார்க்க பார்க்க பாவங்கள் பொலிபட, பில்லி சூனியம் பெரும் பகை அகல, அல்லல் படுத்தும் அடங்கா முடியும், பிள்ளைகள் தின்னும் புறக்கடைப்பினியும், ஒல்லிவாய்க்கைகளும் கொள்ளை ஆசைகளும் அடியனை கண்டால் அண்டு கலங்கிட. கூட வாப்பா முருகா. வெற்றிவேல் வீரவேல். மணி 3:30. தாண்டிக்குடியிலேருந்து 5 கிலோமீட்டர் வெளியில் இருக்கிறோம். நல்ல மழை. காலு சுத்தமாக நடக்க முடியல. டைமுக்கு கோயிலுக்கு போய் சேர முடியுமான்னு தெரியல. பார்ப்போம். மணி 3:30. தாண்டிக்குடிக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. செம்ம மழை. நடக்கிற வேகம் டைமுக்கு கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல. முருகன் மேலே பாரத்தை போட்டு நடப்போம். தாண்டிக்குடியிலேருந்து இன்னும் 3 கிலோமீட்டர். மணி 3:40. தாண்டிக்குடி ஊராட்சி எல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். மணி 5 ஆகுது. பாலமுருகன் திருக்கோயில் இன்னும் 2 கிலோமீட்டர். மூணு காலால் நடக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர். நண்பர்களே, என்னால் நடக்க முடியல. ஆனால் கால் மட்டும் நடக்குது. என்னோட பிஎஸ்சி பாட்னி செகண்ட் இயர் படிக்கும்போது என்சிசியில் இருந்தேன் நான், நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ். அப்போது ஒரு 30 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஊட்டி வரைக்கும் பாண்டிச்சேரியிலேருந்து சைக்கிள் போகணும். 15 நாள் ப்ராஜெக்ட் அது. ஆனால் 30 பேருக்கு 15 சைக்கிள் தான். ஏன்னா மாறி மாறி ஓட்டணும். ஒரே ஆளால் அவ்வளோ தூரம் ஓட்ட முடியாதுன்னு. நான் செகண்ட் இயரு. எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருந்தாங்க, ஜூனியர்ஸும் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே சைக்கிள் ஓட்டும்போது நான் தான் கடைசியில் வந்தேன். பாவம் விக்கின்னு ஒரு சீனியர் ஆஃபீஸரு
அவர் என் முதுவை பிடிச்சி தள்ளிக்கிட்டே வந்தார். அன்றைக்கி நைட்டு போய் தூங்கும்போது ஒரு முடிவெடுத்தேன், நாளைக்கு காலையில் நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது, முடியலன்னா டிப்பரில் கூட உட்காந்துட்டு போயிடலான்னுட்டு. மறுநாள் காலையில் எழுந்து சைக்கிள் ஓட்டும்போது என்னால் ஓட்ட முடிஞ்சது. ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கிட்டேன், எக்காரணத்தை கொண்டும் பின்தங்கிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி 14 நாளும் சைக்கிளை விட்டு நான் இறங்கலை. 15ஆவது நாள் பாண்டிச்சேரிக்கு போக போகிறோம். முதல் நாள் நைட்டு வடலூர் வள்ளலார் கோயிலில், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வள்ளலார் ட்ரஸ்ட் நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் நைட்டு தங்கணும். அப்போ ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு கபடி விளையாடணும். கபடி விளையாடும்போது யாரோ ஒரு பையன் நம்ம பிடிக்க போகும்போது காலை உடச்சி விட்டார். முட்டி பெருசாக வீங்கி போச்சு. அன்றைக்கி நைட்டு அந்த ஸ்கூல்லேருந்து வந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு, இது சரியாகிறது கொஞ்சம் கஷ்டம், ஒரு 2-3 மாதம் ஆகும், நாளைக்கு நீங்கள் இவரை தனியாக ஆம்புலன்ஸில் இட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. இல்லை டிப்பரில் இட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் என்னை பார்க்க வந்தார். என்சிசி கேம்ப் வந்தவங்களுக்கு யாருக்கோ அடிபட்டுடுச்சுன்னு கேள்விப்பட்டு பிரின்ஸிபல் பார்க்க வந்தார். இந்த பிரின்ஸிபல் என்கிட்ட என்ன பண்ணாருன்னா, வடலூர் வள்ளலாரோட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து, நைட்டு நீ இதை கும்பிட்டு படுப்பா அப்படின்ட்டாரு. நைட்டு தூங்கும்போது அழுதுகிட்டே அந்த ஃபோட்டோவை தலையில் வச்சுக்கிட்டு படுத்துட்டேன். மறுநாள் காலையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நானே எழுந்து குளித்து காலை கடனை எல்லாம் முடித்து யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு சைக்கிள் கிட்டே போய் நின்னேன். அங்கே இருந்த சீனியர்ஸும் என் கூட இருந்தவங்களும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. வடலூர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு பாண்டிச்சேரியோட என்ட்ரன்ஸில் சன் டிவி அப்போ ராஜ் டிவிலாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்ன நோக்கத்துக்காக இந்த சைக்கிள் பிரச்சாரம் மேற்கொண்டோம்னு சொன்னோம். ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் கடவுள் நம்மளை கைவிடலை. என்றைக்கும் கூட உடம்பு ரொம்ப அசதியாகிடுச்சு, முட்டிக்கு மேலே வலி தாங்க முடியல, ஆனால் பாதங்கள் மட்டும் நடந்துகிட்ருக்குது. ஸோ இன்னொரு 1.5 கிலோமீட்டரு ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானுக்கு தெரியும் சூழலியல் ஆசிரியரை எப்படி வரவேற்கணும்னு. பாருங்கள், அடை மழை ஸ்டார்ட் ஆகுது. உலக உயிர்களுக்கான உயிர் தண்ணி தான். கிட்ட வந்தாச்சு. தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. பாலமுருகன் திருக்கோயில் தாண்டிக்குடிக்கு வந்தாச்சு. எனக்கும் முருகனுக்குமான உரையாடல்களை ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுட்டு போகிறேன். முருகன்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. ரொம்ப அற்புதமான விஷயம். நான் எங்கே கோயில் நட சாத்திடுவாங்களோ, முருகனை பார்க்க முடியாதோன்னு பதட்டத்திலேயே வந்தேன். நான் வர்றதுக்கு வந்த பிறகு கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நடைய சாத்திட்டாங்க. ஏதோ ஒரு குடும்பத்தார் முருகனுக்கு நல்ல படைச்சி பெரிய அளவில் பூஜை செஞ்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து குருக்கள் இங்கே இருந்தார். ஸோ நல்லபடியாக முருகனை சந்தித்து நம்ம கஷ்டங்களையும் வேண்டுதல்களையும் சொல்லிவிட்டு மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி.